இது என்ன நடை நடை, இது என்ன நடை, எங்கே போகிற? இல்லை, அவங்க எல்லாம் நிறைய பேர் அங்கால போகிறாங்க போட் ஓடுறதுக்கு. ஹாய், வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய டான்ஸ் எப்படி இருக்குது அந்த கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குது? வாங்க உள்ளுக்க போய் வீடியோ பார்ப்போம். இன்றைக்கு செம்ம சூப்பர் வீடியோ. இன்றைக்கு என்னென்னு சொன்னால், கனடாவில் கூடுதலாக சம்மர் டைம் பாருங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னைய போய் நம்ம சொன்னால் அவர்கள் போட்டிங் செய்ய போயினோம். போட்டிங் செய்கிறதுக்கு அதுவும் எல்லா சாப்பாடும் எடுத்துக்கொண்டு வச்சிருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக வெள்ளை பீப்புள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், அதில் கேளுங்க, நான் விரட்டுமோண்டு $100 கொடுத்து போவோம். எவ்வளோண்டுக்கு இப்போ அவங்க எத்த மாட்டாங்களே. இல்லை, போட்டிங் இருக்குது அங்கே சைட்டில். சும்மா ஃப்ரீயாக எடுத்திங்கன்னு அந்த உலான்னு சுற்றி காட்டுவாங்க. அந்த லேக் ஃபுல்லாக அங்கேயே சுற்றி காட்டுவாங்க. இந்த லேக் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. இது டோவலில் இருந்து இங்கே மட்டும் இருக்குது, லெசின் மட்டும். அப்போ நான் இன்றைக்கு என்ன செய்தேன்டா, அந்த லெசினில் லேக் இருக்குது. அந்த லேக்கை பார்க்க போகிறேன். இன்றைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அதை காற்று வாங்கிக்கொண்டா அப்படியே ஒரு கால் போயிட்டு வெளியில் போயிட்டு வேற செம்ம சூப்பராக இருக்கும். என்னென்னு சொன்னால், கொஞ்சம் காற்றும் வாங்குறதாகுது பாருங்கள். இதில் போய் நின்றால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என்ன இவ்வளோ தூரம் போகிறாங்களோ, அங்கே பாருங்கள் என்ன நடக்குதுண்டு. அதுக்குள்ள நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இங்கேயால பாருங்க, அங்கே பாருங்க, அவங்க எல்லாம் ரெடி ஆகுது. 2 போட்டா அதில் நின்று 2 என்னென்றால் இதில் போட்டிங் செய்யணும். போட்டிங் செய்கிறபடியாக இது என்ன செய்யணும்டா, போட் எல்லாம் கொண்டு இதில் ஓடிவிடும். ஆனால் இது தனி வீடு வச்சுக்கிற வேறு. அந்த போட்டு என்ன செய்யணும்டா, இங்கேயே இருக்குது. அந்த போட்டு எடுக்கிறதுக்கு 2 எடுத்து போட்டு இவர்கள் சமைச்சு ஜாலியாக இருப்பாருங்க. இது ஆடும் பாருங்க, நான் ஆட்டி காட்டுறேன். இது போட்டு இதில் ஏறுறது. இதில் போட்டை கட்டி போட்டு அதில் ஏறிட்டு அப்படியே இன்ஜினை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போய் கொண்டிருப்பேன். சூப்பராக இருக்கும் இந்த இடம். உண்மையாக இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குல்ல. இனி கொஞ்சம் விண்டர் தோங்கினோன்னே இதெல்லாம் ஐஸானோன்னு என்ன செய்யணும்னா, இதுக்கு மேலாலேயும் நடப்பார்கள். ஒயிட் பீப்புளுக்கு ஒரு கலை, இது ஒரு ஆசை. இந்த இடத்தால் போகணுமென்று ஒரு ஆசை இருக்குது அவர்களுக்கு. அவர்கள் நல்லா விரும்பி இந்த இடத்த விரும்பி எல்லாம் காலை மேலே எல்லாம் பின்னேரத்தில் எல்லாம் போர்டிங் செய்வார்கள். அதுக்கு ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், 2 பேரையும் பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது. நம்ம சும்மா சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் பாருங்கள், நான் பக்கத்தில் நிற்கிறேன். ஆனால் பறக்காயினமா அவைக்கு அது பழகி போச்சு. இல்லைன்னா ஓடிடணும். ஆனால் பெருசுகள்ண்டா கொத்தி போடணும், கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் போகுதுண்டு பாருங்க. எங்கே அது போகுது? அவ்வளோ தூரத்துக்கும் இன்னும் இந்த லேக் ஃபுல்லாக சுற்றி அடிச்சு வந்துடுவேணுமோ. சும்மா சூப்பராக அதில் நின்றவே என்ன 2 பேரும் அதில் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவே ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூட்டி கொண்டு போகிறதுக்கு. அதில் ஒரு 10 பேர் வேணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வேறுங்க இயற்கை உண்மையாக அந்த இயற்கையை ரசிக்கிறது கனடா தான். கனடா அவ்வளோ இயற்கையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ இயற்கையாக இருக்கும். இது பாருங்க ஆடிக்கொண்டு இருக்குது. நான் இதுக்குள்ளே போனால் போயிட்டு அப்படியே 2 பக்கம் ஆடுது. உண்மையாக இதில் ஒரு சூப்பர் என்னென்னு சொன்னால், இதில் போய் நின்றுங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்ற எந்த ஒரு கவலையும் இருக்காது. இதிலேயே அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும். உண்மையாக இந்த பறவைகள் எனக்கு நாங்கள் இது செய்திருக்கணும். ஏன்னாண்டா பறவைகளை பாருங்கள் பறந்து அதில் இருந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணினோம்னு பார்த்தீங்களா. உண்மையாக கொடுத்து வச்சுருக்கணும். இந்த இடம் நல்ல சூப்பர் இடம். போய் ரசிக்கக்கூடிய இடம். போயிட்டு அதில் இருந்து நல்லா காற்று வாங்கி போட்டு ஊஞ்சல் ஆடி போட்டு விடுறதுக்கு செம்ம சூப்பர். இந்த இடம் நல்ல ஒரு இடம். இதை பாருங்கள், இங்கே பாருங்க என்ன சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளுக்க பாருங்கள் தச்சேலாதுக்கள் இதுகள் எல்லாம் இருக்குது. அந்த பாசியல் இதுகள் எல்லாம் இருக்குது. இதில் கவனமாக நிற்கணும்.
உள்ளுக்க போய் எல்லாம் விளையாடக்கூடாது. விளையாடினா தச்சேலாம் அதுக்கு கால் வச்சு அது வளைக்கி விட்டுடும். அதுவும் கேட்டால் நான் அதில் சும்மா நின்று அந்த பேர்ட்ஸோட நின்று நான் நிற்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த இடம் வந்து நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே வந்து இவ்வளோ இருக்குதுண்டு பாருங்கள். இவ்வளோ இந்த மரங்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. சும்மா சூப்பராக இருக்குது. அங்கே முகத்தை பாருங்கள். முகத்தில் வந்து ராக்கெட் போய் கொண்டிருக்கணும். இன்னும் அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து சும்மா சூப்பர் அழகாக இருக்குது. அழகுக்குன்னு சொன்னால் கனடா தான். கனடா சும்மா அழகு அப்படியான ஒரு அழகாக இருக்குது. முகத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுத்த விட எடுத்துக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடம் வந்து உண்மையாக நான் வந்து கனகாலமாக இந்த இடத்துக்கு போகிறேன்னா இங்கே பாருங்கள். இதில் தான் அந்த அந்த ரூமில் போய் எங்களுக்கு போட்டுகள் வேணுமென்னு சொன்னால் அதை புக் பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு போகலாம். இங்கே நிறைய பேர் வந்திக்கணும் அந்த புக் பண்ணுறதுக்கு. அங்கே பாருங்கள் ஸ்கூல் பஸ்ஸுகள் அதுகளில் எல்லாம் வந்து நிற்கணும். அவை அந்த உள்ளுக்கு எல்லாம் பேர் போட்டினோம் நிறைய பேர். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 9 மணி போல் போனபடியாக அவை ஏர்லியாகவே போட்டினோம் உள்ளுக்க. இப்போ கடைசியாக தான் ஒரு கப்பல் போனது. ஆனால் நிறைய பேர் வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் போட்டார்கள் பாருங்கள். பஸ்ஸில் வந்துருக்கணும் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. உள்ளுக்கெல்லாம் போட் கொண்டு போகிறது பார்க்குறதுக்கு. இந்த லேக்கை சுற்றி காட்டும். இந்த டசன் லேக்கை ஃபுல்லாக சுற்றி காட்டும். இதில் எல்லாம் போட்டு வளர்த்துன்னு போகலாம். அங்கால போனீங்கன்னா இன்னும் நிறைய போட்டுகள் இருக்குது. குளிக்கிறதுக்கு இதில் உடுப்போல் எல்லாம் இருக்குது. அப்படின்ட்டு எல்லாம் அவங்க வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணுமோன்றதுக்கு எல்லாமே இருக்குது. அவங்க வந்து எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நாங்கள் போய் வாங்கி கொண்டு போகலாம். இந்த ஆலமரத்தை பாருங்கள். இலங்கையிலேயும் ஆலமரம் இருக்குது. ஆனால் அங்கேயே இருக்கிற ஆலமரம் வந்து வேர்கள் ஓடும். நிறைய வேர்கள் ஓடும். ஏன் கனடாவில் ஆலமரத்தில் வந்து வேர் ஓடுற இல்லைன்னு சொல்லுங்கோ. அப்போ என்ன காரணம் சொல்லுங்கோ. அப்போ என்னத்துக்காண்டி வேர்கள் ஓடுற இல்லைன்னு ஸ்ரீலங்காவில் நிறைய வேர் ஓடும். இதுதான் இந்த ஆலமரம். கனடா ஆலமரம் இதுதான். இதை பார்த்தீங்களா சுத்த வர நிற்கிற இந்த ஆலமரம். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பர். அந்த வெளியெல்லாம் அடிக்குதுன்னு பாருங்கள். காற்றுக்கு செம்ம சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். போயிட்டு என்ஜாய் பண்ணினா தான் இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக வைத்திருக்கிறார்கள். இவ்வளோ நீட்டாக வைத்திருக்கிறார்கள்னு பார்த்தீங்களா. எல்லா இடமும் திட்டத்துலேயும் குப்பியல் இல்லை. இங்கே நீலையே பார்த்தீங்களா. இதுதான் ஆலைமரம். கனடா ஆலைமரம்னு சொல்லிச்சுன்னா இதுதான். ஆனால் சும்மா சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் எல்லாம் பாருங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னால் இந்த பார்க்குக்கு வந்து கூட வந்து எக்ஸசைஸ் செய்யணும். சைக்கிள் ஓடினோம். மற்றது வந்து யோகா செய்யணும். அங்கே பாருங்கள் அதிலெல்லாம் ஃபுல்லாக யோகா செய்யணும். இவ்வளோ பேர் நிற்கணும்னு பார்த்தீங்களா. மியூசிக் போட்டுட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள்.